வணக்கம். நான் உங்கள் பிரவீன்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம்னா, ட்ரோன் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து மத்த கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டா இருக்கு. ஆனா இந்தியால வந்து இன்னும் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நெறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப்ல இருக்காங்க. ஆனா இன்னும் நல்லா எஸ்டாப்லிஷ் ஆகல. ஸோ இத பூஸ்ட் பண்ற விதமா இந்த பட்ஜெட் 2022 ஃபினான்ஷியல் பட்ஜெட்ல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரோன்ஸ வந்து வெளிநாட்டுலருந்து இம்போர்ட் பண்றத பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டா பில்ட் பண்றதையும், செமி நாக்ட் டவுன் அதாவது எஸ்கேடின்ற சொல்ற மாரி பார்ஷியலி பில்ட் ட்ரோன்ஸ வந்து இம்போர்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்ம நாட்டிலேயே இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ வளர்க்குற விதமாவும், அப்ஸ்கில் பண்றதுக்காண்டியும் இந்த மாரியான பேன்ஸ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கரண்ட்டா இந்த மார்க்கெட் கேப் அந்த எப்படி இருக்குன்னா, $2,000,000. ஆனா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இதோட எக்ஸ்பெக்டட் குரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, $2,000,000,000 ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி எதுக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதுல வந்து அ நம்ம நாட்ல என்னென்ன கம்பெனிஸ் வந்து லிஸ்டடா இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதோட பிராக்டிகல் யூசேஜஸ் பார்த்துடலாம். ஸோ ட்ரோன் வந்து எதுக்காண்டி? நம்ம வந்து மோஸ்ட்லி நெறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பிராக்டிகல் யூசேஜஸ் என்னென்ன அப்படின்னும் பார்த்துடலாம். இப்ப முதலாவது என்னன்னா, அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. அதாவது நம்ம ஊர்ல வந்து கிசான் ட்ரோன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்குன்னா, அம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ மருந்து அடிக்கிறதுக்கு, அது ஸ்ப்ரே பண்ற மாரி இருக்கும். இல்லாட்டி நியூட்ரிஷன்ஸ் பண்றதுக்கு, இல்லாட்டி ஒரு நெறைய இடம் இருந்துச்சுன்னா, அதோட ஈல்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ற கேமரா யூஸ் பண்ணி அதோட லொகேஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ ஈல்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்க்குறீங்க ட்ரோன் யூஸ் பண்ணி ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா, அந்த 10 ஏக்கர்ல எவ்வளோ விளையும்ன்றது வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி. 2வது வந்து ஷாப்பிங். அதாவது நீங்க இப்போ ஒண்ணு ஆர்டர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Zomatoலயோ இல்லாட்டி Amazonலயோ ஆர்டர் பண்றீங்கன்னா, ட்ரோன் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் வச்சு அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வீடோ, அவங்க வந்து Google யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அவங்க வீட்லயே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பிராக்டிகல் யூசேஜ். இது நம்ம நாட்ல இன்னும் இது எஸ்டாப்லிஷ்டா வரல. ஆனா யுஎஸ் மாரி கண்ட்ரீஸ்ல இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது நல்ல பிராக்டிகல் யூசேஜ்க்கு வரல. ஆனா லிமிட்டடா டெஸ்டட் பண்ணியிருக்காங்க யுஎஸ்ல. 2வது சர்வேலன்ஸ். இதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க ட்ரோன் யூஸ் பண்ணி சர்வலைஸ் பண்ண முடியும். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வெளிநாட்டு ராணுவங்களோ, இல்லாட்டி அ வெளிநாட்டுல இருக்கிற படைகள் வந்து வ வ அடுத்த நாட்ட வேவு பார்க்கறதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க. இது வந்து மிலிட்டரில யூஸ் பண்றாங்க. ஈவன்ல நெறைய இடத்துல சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிட்டில வந்து மக்கள் அதிகமா கூடுற இடத்துங்கள்ல ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி மக்கள சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான மெயின் பர்ப்பஸா யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி சென்னை போலீஸ்ல நம்ம தமிழ்நாட்ல கூட பார்த்தீங்கன்னா கூட நெறையா அ மக்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல போலீஸ் அது ஆல்ரெடி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மைனிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எதுக்குன்னா, இப்ப இதோட பர்ப்பஸ் என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பைல்ஸ் அதாவது மைனிங் ஒரு இடத்துல பண்ணி, இன்னொரு இடத்துக்கு நம்ம ப்ராடக்ட்ட மூவ் பண்றாங்கன்னா, இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணா, ஸோ எத்தன எத்தன வெஹிக்கிள்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து கேதர் பண்ணி, எவ்வளோ சீக்கிரமா கொண்டு போ முடியும். அந்த எஸ்டிமேட்ஸ் எல்லாம் மைனிங்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பைப்லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பைப்லைன் வந்து ரொம்ப தூரமா போட்டுருக்காங்கன்னா, ஒரு மேனுவல் லேபர வச்சு நம்ம இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரோன் யூஸ் பண்ணி நம்மனால அந்த பைப்லைன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏதாவது டேமேஜஸ் வந்திருக்கா? இல்ல எங்கேயாவது யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்களா? ஸோ அந்த மாரிலாம் நம்ம ஈஸியா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் இருந்தா கூட நம்மனால பண்ண முடியும். கரண்ட்டா எல்லா ட்ரோன்ஸும் இப்ப பார்த்தீங்கன்னா, 2 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டருக்கு உண்டான ட்ரோன்ஸ் வந்து இந்தியன் பெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத ஏதாவது சர்வேலன்ஸ் பண்ணணும், ரோட் மானிட்டரிங் பண்ணணும், பைப்லைன் மானிட்டரிங் பண்ணணும். அந்த மாரி இதுக்கு பர்ப்பஸ்க்கு இது மெயினா யூஸ் ஆகும். அடுத்து வந்து மெடிக்கல் சப்ளைஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கொரோனா வேக்சின்ஸ் வந்து ரிமோட் சப்ளைஸ்க்கு இருக்கிற இடத்துக்குலாம் வந்து ரொம்ப ரீச் பண்ண முடியல டாக்டர்ஸ்னா. அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா மருந்து வந்து அதிகமா கொண்டு போக முடியல. இப்ப கரண்ட்டா வந்து அம் அ டாங்கீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாரி ட்ரோன்ஸ் வந்துருச்சுன்னா, அந்த மெடிக்கல் வந்து ஈஸியா வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பிராக்டிகல் பர்ப்பஸஸ். இது வந்து இந்தியால இருக்க நெறைய கம்பெனிஸ் இத ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் இந்தியால லிஸ்ட் ஆயிருக்கோ, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இருக்கு, அவங்க என்னென்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத பத்தி குயிக்கா பார்த்துடலாம். 1வது கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பான ஆஸ்ட்ரோ ஏரோஸ்பேஸ். ஸோ இது வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம் கீழ வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்ப ரீசென்ட்டா அ ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அஸ்டீரியா ஏரோஸ்பேஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா, இப்ப அவங்க வந்து ராக்கெட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க. அவங்க கரண்ட்டா 1 கிலோமீட்டருக்கு உண்டான
ஆம் ராக்கெட்ஸ் மாரி செஞ்சுட்ருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ற மாரி பண்ணுவேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்ல கிடைக்கல. ஆனா அப்ப நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனில. 2வது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ எட்ஜ் நௌக்ரி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்கைலாக் ட்ரோன்ஸ். ஸோ அதுல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கைலாக் ட்ரோன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஹெவியா வந்து இதுல இந்தியா பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வந்து நெறைய ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கைலாக் ட்ரோன்ஸ்ல இவங்க இன்ஃபோ எட்ஜ் மட்டுமே யூஸ் பண்றதில்ல. நெறைய கம்பெனிஸ் லைக் டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்&டி இந்த மாரி நெறைய கம்பெனிஸும் இந்த ஸ்கைலாக் ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஹெவியா இன்ஃபோ எட்ஜும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது ஒரு நியூ ஏஜ் கம்பெனி தான் Zomato. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெக் ஈகிள்னு ஒரு கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எதுக்காண்டி வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபுட் டெலிவரி பிசினஸ் வந்து இந்த கம்பெனி யூஸ் பண்ணி, இந்த கம்பெனியோட ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி டெலிவர் பண்றது தான் இவங்களோட லாங் டெர்ம் பிளான். ஸோ இன்னும் இது வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஆனா லாங் டெர்ம்ல இந்த கம்பெனி வந்து டெக் ஈகிள்ன்ற ட்ரோன்ஸ யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களோட கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி அது எந்த இடமோ அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் வந்து டெலிவர் பண்ண ட்ரை பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியால இது வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. ஆனா அமெரிக்கா மாரியான கண்ட்ரீஸ்ல இது டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. இது ஆல். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி ரீசென்ட்டா தான் ஐபிஓ வந்துச்சு. ஆனா அதோட மெயின் பர்ப்பஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு உண்டான ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறது. ஸோ இவங்க டைரக்ட்டா வந்து ட்ரோன்ஸ வந்து மேக் பண்றதில்ல. இவங்க வந்து கொலாபரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் ட்ரோன் மேக்கர் ஃபிக்சர் அவங்களுக்கு கூடயும், இஸ்ரேல் ட்ரோன் மேக்கர்ஸ் வந்து ஜானா டெக்னாலஜிஸ். ஸோ அந்த 2 கம்பெனியோட கொலாபரேஷன்ஸ்ல இவங்க ட்ரோன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து இம்போர்ட் பேஸ்ட் ஆனதா இருக்கு. இந்த மாரி இம்போர்ட் பேஸ்டா இருக்கிறது வந்து எப்படி அ இப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனவுன்ஸ் பண்ண பட்ஜெட்ல பண்ண பேன்ஸ்க்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா அ பராஸ் டிஃபென்ஸ் வந்து கரெக்ட்டா கொலாபரேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஃபாரின் மேக்கர்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஐபிஓக்கு அப்புறம் இந்த இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே பீக்ல இருந்தது. ஆனா ஆஃப்டர் ஐபிஓ இது வந்து கிட்டத்தட்ட 40 டூ 50% வந்து சரிஞ்சிருக்கு. 45% சரிஞ்சிருக்கு பீக்ல இருந்து. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து அ இட்ஸ் அ ஹோல்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றாங்க. சுகர், பவர், ஆல்கஹால், இண்டஸ்ட்ரி ஃபைபர்ஸ். ஸோ இப்போ வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டைவர்சிஃபையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ட்ரோன் வந்து ஒன் ஆஃப் த ஏரியா. ஸோ அதுவும் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து டைரக்ட்டா அவங்க மேனுஃபேக்சர் பண்றதில்ல. இவங்களும் ஒரு ஃபாரின் பேஸ்ட் கம்பெனியான டர்கிஷ் ட்ரோன் மேக்கர் Xeron டைனமிக்ஸ்ன்ற கம்பெனியோட கொலாபரேஷன்ல தான் அவங்க ட்ரோன்ஸ வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஜென் டெக்னாலஜிஸ். ஸோ இப்ப லாஸ்ட் பார்த்த 5 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆனா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரோன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க ஃபார் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனிஸ் எல்லாம் ட்ரோன்ஸ் மேக் பண்ணி டெலிவர் பண்றதோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேன் பண்றதோ, ஃபுட் டெலிவரி பண்றதோ, இல்லாட்டி டிஃபென்ஸ்க்கு ரெடி பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த ஜென் டெக்னாலஜி இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட ஒரு டை அப்ல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். அதாவது நம்ம எதிரி நாட்டுலேருந்து ஏதாவது ஒரு ட்ரோன்ஸோ, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ட்ரோன்ஸ் வருதுன்னா, இந்த இந்த டெக்னாலஜி என்ன என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஆன்டி ட்ரோன். அதாவது அத வந்து அழிக்கிறதோ, அது இல்லாட்டி அந்த ட்ரோனுக்கும் அதுக்கு உண்டான கட்டுப்பாட்டு அறைக்கு உண்டான கம்யூனிகேஷன கட் பண்ற டெக்னாலஜிஸ்லாம் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜின்ட்டு சொல்றது. ஸோ இது வந்து ஒரு டிஃபரண்ட் டெக்னாலஜி. அட் த மொமெண்ட் வந்து இது வந்து இந்தியால இந்த தான் லீடிங் பிளேயரா இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆகஸ்ட் 2021ல சடனா ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா அப்பதான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ட்ரோனுக்கு உண்டான ஒரு டிராஃப்ட் எஸ்ஓபி ரெடி பண்ணாங்க. அதாவது ட்ரோன் வந்து இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்பைக் ஆச்சு. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இதுல வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் ஸ்டார்ட் அப் ஆன இன்ஃபோ எட்ஜ் ஐடியா ஃபோர்ஜ்ன்ற கம்பெனில 2016லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து டைவர்சிஃபை பண்றதுக்காண்டி எடுத்த ஸ்ட்ராட்டஜி. இது இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாம எல்&டியும் இதே கம்பெனியான ஐடியா ஃபோர்ஜ்ல 2020ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்றதுக்காண்டி இந்த மாரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மக்களே இந்த கம்பெனிஸ்லாம் தான் லிஸ்டட் பிளேயர்ஸ்.
இப்ப அன்லிஸ்டட் பிளேயர்ஸ்ல இருக்க ஒரே ஒரு கம்பெனி மட்டும் பாத்துரலாம். இது வந்து ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனியான கருடா ட்ரோன்ஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா கேரளால கூட ஒருத்தர் வந்து ஒரு மலையில போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த சென்னையை சேர்ந்த கருடா நிறுவனத்துல உண்டான ட்ரோன்ஸ் தான் அவருக்கு உண்டான தண்ணி, மெடிசின், ரோப்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து அன்லிஸ்டட் பிளேயர். பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இதுதான் ட்ரோன் இண்டஸ்ட்ரி, அதோட லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் பிளேயர்ஸ். தேங்க் யூ.